வாங்கத்த ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, லீவு நாள். ஆமா, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. எனக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆமா. என்ன ஸ்பெஷல்? காலை மோர் டிஃபன் குழம்பு ஜாலியா இருக்கு. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு காயத்ரி. ஆமாத்த ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதைக்குள்ள எங்க வந்தீங்க? வரவே இல்லையே. சரிக்கா? ஜாலி லீவ் விட்டாச்சு. எக்ஸாம் நடந்துட்டுருக்கா? அப்புறம் எப்போ திரும்ப லீவ் விட்டாச்சு? அப்போ சமையல் வேலையை ஆரம்பிச்சுக்கோமா? ஆரம்பிச்சிடலாம் அத்தை. இப்போ வந்து எனக்கு டீ போட்டுட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு 2 நாளாகவே கொஞ்சம் வயிறு கொஞ்சம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி டீ போட சொன்னேன். டீ போட்டுட்ருக்காங்க அக்கா மருமக வந்து. இப்போ அடுத்து சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே இந்த வீடியோவில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோலாம் அவங்க வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகுது. சூப்பராக இருக்கும். அக்கா மருமகளும் சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள் டீ போட்டுட்ருக்காங்க. காயத்ரி என்ன பண்ணுற? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி டீ போட்டுட்ருக்காங்க. எனக்கு இந்த பக்கம் காய் அடுப்பில் இருக்குது. அடுத்து என்ன சமையல்னு பார்ப்போம். மோர் குழம்பு வைக்கிறேன்னு இருக்காங்க அக்கா. இது வந்து எங்கள் அக்கா பேத்தி. நாம் என்ன செஞ்சுட்ருக்கா? பீன்ஸ் பொரியலா? இங்கே பாருங்கள் பீன்ஸ் பொரியல் அக்கா பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சீக்கிரமே சமைச்சிருவாங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கணுங்கிறனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. யாருக்குமே ஃபஸ்ட்டு வீடியோ பதட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி நீ உன்னுடைய வேலையை நீ பார்த்துட்டே நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், மோர் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறாங்க. அதாவது பூசணிக்காய் மோர் குழம்பு. இதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சு அரைச்சி இதில் கொட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஏற்கனவே பூசணிக்காய் வந்து நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, வேக வச்சுட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான மோர் குழம்பு கலக்கியிருக்காங்க. இன்னும் அடுத்து இதை அடுப்பில் வச்சா மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பக்கம் பீன்ஸ் பொரியல் ஆகிடுது. அக்காவை பேச சொன்னேன், ஆனால் அக்கா பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சளி பிடிச்சனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகே நீ சமையல் பண்ணிகிட்டே இரு, நான் எடுக்கிற என் வாய்ஸ் மட்டும் என்ன அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அவங்க தேங்காய் போட்டு இறக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அந்த பக்கம் மோர் குழம்பு இருக்குது. அடுத்து இன்றைக்கி என்னக்கா சமையல்? கத்திரிக்காய் வதக்கல். அதாவது மோர் குழம்பு, பீன்ஸ் பொரியல். நல்லா இருக்கும். அது மோர் குழம்புக்கு எப்பயுமே இந்த கத்திரிக்காய் மசால், அப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி இதெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி நான் 2 மாதம் கழித்து இன்றைக்கி வந்தேன். என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் தான் மோர் குழம்பு கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் வைக்கா அப்படின்னேன். அதனால் எனக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் சமையல். பீன்ஸ் பொரியல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மோர் குழம்பும் வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான பூண்டு ரசம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். நான் காய்ச்சல் ரசம் வைப்பேன். அதனால் அக்காட்ட வந்து இன்றைக்கி பூண்டு ரசம் கேட்டேன். இங்கே பாருங்கள் அவங்க என்ன மெத்தடில் செய்வாங்களோ அந்த மெத்தடில் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கத்திரிக்காய் மசால் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கத்திரிக்காய்க்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் கடுகு பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் போடுறோம். என்ன இந்த மாதிரி வடச்சட்டிலாம் இந்த மாதிரி இருக்கே நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்ததுனால எங்களுக்கு இந்த மாதிரி சட்டி தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வதக்கியாச்சு. இது தேவையான பொருள். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுவாங்க. என்னுடைய சமையல் அக்காவுடைய சமையல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் 5 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்ததுனால எல்லாருடைய கைப்பக்குவமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ அக்கா மருமக வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அவங்க கையோட எல்லா வேலையுமே முடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாத்திரம் தேய்ச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் சமையலும் முடிய போது சாதம் வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா முடிஞ்சது. நான் சாயந்தரமாக கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், இது கொஞ்சம் போல் மிளகாய் பொடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே போட்டாங்க. நான் கொஞ்சம் போல் மல்லிப்பொடி போடுவேன். அக்கா வந்து இந்த மெத்தட்லாம் செஞ்சாங்க போல். நான் அடுத்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா கத்திரிக்காய் வந்து கிரேவி முடிஞ்சது.
இந்த மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், இன்னொரு 5 நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் தேங்காய் போட மாட்டேன், அக்கா தேங்காய் போடுவாங்களாம். இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய்னாலே ஒரு டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அக்கா பையனுக்கு மட்டும் கத்திரிக்காய் பிடிக்காது. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டை எடுத்தாச்சுன்னா கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதமும் வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னைய மாதிரியே அவங்களும் சமையல் வேலை முடிஞ்சோடனே எல்லா தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க. பாருங்கள், இங்கே பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. காயத்ரி ஹாய் சொல்லிடுறேன் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். சமையல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டேன். உனக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் தான், ஆனால் நான் வந்து தொந்தரவு பண்ணுறேன்னா காயத்ரி. ஆமாம், ரொம்ப மாதம் ஆச்சு. அதனால் அவங்க பாருங்க, சாதம் சுட சுட சாதம். இந்த பக்கம் ஒரு சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு. இந்த பக்கம் பூண்டு ரசம். மத்தியானம் ஒரு நேரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கத்திரிக்காய் மசால். இந்த பக்கம் பீன்ஸ் பொரியல். இந்த பக்கம் தயிர். இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. சுடச்சுட இருக்குது. எனக்கு சுடச்சுட தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம அக்கா வீட்டில் சமையல். வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.